அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 18. இதுவே ரிஷபராசிக்காரர்களுக்கு கடைசி நாளாகவே இருக்கப்பெற போகின்றது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கர்ம பலனுக்கு ஏற்ற பலன்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த விஷயம் அப்படின்றத பார்க்கும்போது கிரக நிலைகளினுடைய அமைப்பால் தங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு பட்சத்தில் அமையப்பட்டிருக்கிறது. அதிலும் பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்கள் குட்டிகரணம் போட்டாலும் கடவுள்கிட்ட மண்டியிட்டாலும் சரிங்க, உங்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். நீங்க கதறி அழுதாலும் கூட இறைவனே தடுக்கவே முடியாத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்துல பலன்கள் தங்களுக்கு அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் கடந்த காலங்களில் செய்திருக்கக்கூடிய நன்மை தீமைக்கான விளைவுகளை இந்த காலகட்டம், அதாவது மார்ச் 18ஆம் தேதிக்குள்ளாக நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு நான் சொல்லணுங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா அமாவாசை வேற நிகழ இருக்கிறது. இந்த நேரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றத்தையும் இணைந்து தரக்கூடிய வகையில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்த இருக்கிறது அப்படிங்கிறத பத்தின தகவலை ரிஷபராசிக்காரர்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எதிலையுமே வெற்றியே ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிரிகளும் பணிந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் அவர்களால மறைமுக ஆதாயமும் தங்களுக்கு உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனத்தை செலுத்த பாருங்க. அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியும். வழக்குகளால் மனதில் ஒரு அச்ச உணர்வு ஏற்படலாம். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்களாலோ நண்பர்களாலோ ஆதாயங்கள் உண்டாகலாம். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தங்களுக்கு ஏற்படலாம். வாகனத்தில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் வேலை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளினுடைய பாராட்டுக்களையும் பெறுவீங்க. சிலருக்கு தடைபட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கப்பெறும். தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறும். எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு கூடுதலாகவே கிடைக்கப்பெறுவீங்க. ஆனாலும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்க பெறலாம். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாகவே இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் காரியங்களில் அனுகூலங்களும் உண்டாக பெறலாம். முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்க பெறுவீங்க. எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது. புதிய பொருட்களினுடைய சேர்க்கை இருக்கிறது. சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. அதே நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக பெறும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டம். உறவினர்களினுடைய வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டாக பெறுவீங்க. நண்பர்கள் வகையில் பிரச்சனைகளும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியமாகிறதுங்க. அதே நேரம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கவும் செய்யலாம். ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க. கூடுமான வரைக்கும் தங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்த பாருங்க.
உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். அவர் கோபத்தில் எதுவும் கூறினாலும் மௌனமாக இருப்பது பிற்காலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சுமாராக தாங்க இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நல்ல நல்ல மாற்றங்கள் ஒரு சில விஷயங்களை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் துணையினுடைய ஒரு சிறிய முன்னேற்ற விஷயங்களை கூட பாராட்டி மகிழ்ச்சி அடைவீங்க. தங்கள் துணை மீது அக்கறையும் காட்டுவீங்க. கடுமையான வார்த்தைகளை தவிர்த்து கொள்ளுங்க. காதல் விஷயங்கள்ல அரட்டை அப்படிங்கிறது நிறைந்திருக்குங்க. துணைக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் அப்படிங்கிறதுனால தங்களுடைய துணையின் நலனை பற்றி மெதுவாக விசாரிக்க பாருங்க. மற்றவர்களின் சிறிய நன்மைகளில் கவனத்தை செலுத்த முயற்சி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உறவுகளினுடைய அரவணைப்பால் இந்த காலம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைய காலகட்டம் பணிகளில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த பணியிட சூழல் அவ்வளவா சிறப்புக்குரியதாக இருக்காது. அதனால் பணியிட சூழ்நிலையை கொஞ்சம் திறம்பட கையாள வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் தொடர்பான விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் பணிச்சுமையாக எதிர்கொள்ளவும் நேரிடலாம். தொழில் வணிகம் அப்படி இல்லைன்னா தனிப்பட்ட காரணங்களுக்காக நீங்கள் நீண்ட அல்லது குறுகிய தூரம் பயணிக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையையும் தவிர்க்க அனைத்து ஆவணங்களையும் முழுமையாக இருக்கிறதா அப்படிங்கிறத சரிபார்த்து ஒரு பொருளை அப்படி இல்லைன்னா நிலம் சொத்து வாங்கும்போது விற்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. நிதி பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் இருந்து திசை திருப்பப்படுவீங்க. உங்களுடைய உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரம் வேலை செய்கிறவங்க அதிக வேலை அழுத்தத்தை அனுபவிப்பாங்க. தங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் முடிக்க கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குங்க. இந்த காலம் அப்படிங்கிறது உறுப்பினர் அதாவது குடும்ப உறுப்பினரினுடைய பெரிய சாதனை வீட்டிற்கு மகிழ்ச்சியை ஒருபுறம் தந்தாலும் மற்றொரு புறம் அப்படிங்கிறது உறவினர்களால் கலகம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பாக அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல்நலம் உறவுகளில் மிகுந்த கவனத்தை செலுத்தணும். பருவகால அப்படி இல்லைன்னா நாள்பட்ட நோய்களால் நீங்கள் அவதிப்படவும் நேரிடலாம் அப்படின்னு சொல்லலாம். உடல்நல பிரச்சனைகளை எக்காரணத்தை கொண்டும் புறக்கணிக்க வேண்டாம். இல்லைனா நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாகவும் இருக்குங்க. அதே நேரம் தங்களுடைய பிம்பத்தில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. அதை பராமரிக்க மக்களை நன்றாக நடத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் அப்படின்னே சொல்லலாம். மூன்றாவது நபர் தங்களுடைய காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படி இல்லைன்னா தவறான புரிதல்களை உருவாக்க முயற்சிப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதன் விளைவாக பார்த்தோம் அப்படின்னா எடுத்த விவாதத்தின் மூலமாக பிரச்சனைகளை உங்களால் அவ்வளோ சீக்கிரமாக தீர்க்க முடியாது அப்படின்னு தாங்க சொல்லணும்.